புனித ரமலான் மாதத்தில் நாம செய்யற ஒரு நல்ல காரியத்துக்கு 70 மடங்கு நன்மைகள் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ திருக்குரானின் தாய் உம்முல் குரான் என்றும் திரும்பத் திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் சவ்வுல் மசானி என்றும் புகழப்படும் சூரா அல் பாத்திஹாவை இந்த புனித மாதத்தில் ஓதினா நமக்கு எவ்வளவு பெரிய பலன்கள் கிடைக்கும்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, நம்ம வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அந்த அற்புதமான நன்மைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம். முதல்ல ரமலான் மாதத்தோட சிறப்பை நாம கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்போம். இது வெறும் பசித்திருப்பதற்கும் தாகித்திருப்பதற்கும் உரிய மாதம் இல்லை. இது அல்லாஹ்வின் அருள்மழை போல பொழியும் மாதம். இந்த மாதத்தில்தான் மனிதகுலத்துக்கே வழிகாட்டியான திருக்குரான் இறங்கியது. இந்த மாதத்தில் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுது, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நன்மை செய்வதற்கான பாதை ரொம்பவே சுலபமாக்கப்பட்டு தீமைகளுக்கான கதவுகள் அடைக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மாதத்தில் நாம் ஓதக்கூடிய ஒரு சூரா முழு குர்ஆனின் சுருக்கமாக இருந்தால் அதன் மகத்துவத்தை எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியும்? அதுதான் சூரா அல் பாத்திஹா. திருக்குரானின் திறவுகோல் என்று சொல்லப்படும் இந்த அத்தியாயம் அல்லாஹ்வை புகழ்வதற்கும் அவனிடம் உதவி கேட்பதற்கும் நேர்வழிக்காக அவனிடமே கையேந்துவதற்கும் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த சூராவின் முக்கியத்துவத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம தொழுகையில் ஒவ்வொரு ரகத்திலும் சூரா பாத்திஹாவை ஓதுவது கட்டாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் தொழுகையில் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதவில்லையோ அவருக்கு அந்த தொழுகை செல்லாது என்று கூறியுள்ளார்கள். ஆக ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையிலிருந்து தொழுகையை பிரிக்க முடியாதது போல தொழுகையிலிருந்து சூரா பாத்திஹாவை பிரிக்கவே முடியாது. இதுதான் இந்த சூராவின் முதல் மற்றும் அடிப்படை சிறப்பு. இப்போ முதல் நன்மை என்னன்னு பார்ப்போம். மற்ற நாட்களை விட ரமலானில் செய்யப்படும் நன்மைகளுக்கு பல மடங்கு கூலி கிடைக்கும். ஒரு நன்மைக்கு 10 மடங்கு என்றால் ரமலானில் அது 70 மடங்காக, 700 மடங்காக, ஏன் அல்லாஹ் நாடினால் கணக்கே இல்லாத அளவுக்கு உயர்த்தப்படுகிறது. இதை சூரா பாத்திஹாவுடன் பொருத்திப் பாருங்கள். கடமையான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, ரமலானில் தொழும் தராவீஹ், தஹஜ்ஜுத் என ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் சூரா பாத்திஹாவை ஓதுகிறோம்? சாதாரணமாக குர்ஆனின் ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மைகள். அப்படியானால் ரமலானில் அதே எழுத்துக்கு 70 அல்லது அதற்கும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அப்போ சூரா பாத்திஹாவை ரமலான் முழுவதும் நாம் திரும்பத் திரும்ப ஓதும்போது நமது நன்மைக் கணக்கு எங்கே சென்று நிற்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ஒரு மாபெரும் கருணை. அது மட்டுமில்லாமல் ரமலான் பாவ மன்னிப்புக்கான மாதம். சூரா பாத்திஹாவின் முடிவில் நாம் என்ன கேட்கிறோம்? யா அல்லாஹ், உன் கோபத்திற்கு ஆளானவர்கள் மற்றும் வழி தவறியவர்கள் பாதையில் எங்களை செலுத்தாமல் நீ அருள் புரிந்தவர்களின் நேரிய வழியில் எங்களை நடத்து என்று பிரார்த்திக்கிறோம். பாவ மன்னிப்புக்கென்றே உள்ள இந்த அருள் மாதத்தில் உள்ளம் உருகி இந்த கோரிக்கையை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் வைக்கும்போது அல்லாஹ் நமது கடந்த கால சிறு பாவங்களை மன்னிக்காமல் இருப்பானா? நிச்சயமாக மன்னிப்பான். அடுத்தது ஒரு மிக முக்கியமான நன்மை. சூரா பாத்திஹா என்பது வெறும் ஆன்மீக வழிகாட்டி மட்டுமல்ல, அது ஒரு மிகச்சிறந்த நிவாரணி, ஷிஃபா. ஆம், உடல் மற்றும் உள்ளத்தின் நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. ஒருமுறை நபித்தோழர்கள் ஒரு பயணத்தில் இருந்தபோது வழியில் இருந்த ஒரு கோத்திரத்தினர் அவர்களுக்கு விருந்து கொடுக்க மறுத்துவிட்டனர். அதே நேரம் அந்த கோத்திரத்தின் தலைவனை ஒரு தேள் கொட்டிவிட்டது. அவர்கள் என்னவெல்லாமோ செய்தும் விஷம் இறங்கவில்லை. கடைசியாக நபித்தோழர்களிடம் வந்து, உங்களிடம் மந்திரிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டனர். அதற்கு நபித்தோழர்களில் ஒருவர் கூலியாக சில ஆடுகளை பெற்றுக்கொண்டு அந்த தலைவர் மீது சூரா பாத்திஹாவை ஓதி ஊதினார். என்ன ஒரு ஆச்சரியம்! கட்டுகளிலிருந்து விடுபட்டது போல அவர் உடனடியாக குணமடைந்தார். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் சிரித்துவிட்டு, அது ஒரு சிறந்த ருக்யா, நோய் நீக்கும் மந்திரிப்பு என்று உமக்கு எப்படித் தெரியும் என்று கேட்டார்கள். அந்த செயலை அங்கீகரிக்கும் விதமாக அந்த ஆடுகளில் தமக்கும் ஒரு பங்கு தருமாறு கேட்டார்கள்.
சகோதர சகோதரிகளே, யோசிச்சுப் பாருங்கள். அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் நோன்பினால் நமது உடல் சோர்வடையும் போது அல்லது வேறு நோய்களால் நாம் கஷ்டப்படும்போது மருந்துகளோடு சேர்த்து முழு நம்பிக்கையுடன் இந்த சூரா பாத்திஹாவை ஓதி நம் மீதும் நம் குடும்பத்தினர் மீதும் ஊதிக்கொண்டால் அல்லது தண்ணீரில் ஓதி அருந்தினால் அந்த இறைவன் அதில் நிவாரணத்தை வைக்க மாட்டானா? நிச்சயமாக வைப்பான். இது அல்லாஹ்வின் வார்த்தைகள் மீதான நமது நம்பிக்கையை பொறுத்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், சூரா பாத்திஹா நமது உலக மறுமைத் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த துஆவாகவும் திறவுகோலாகவும் இருக்கிறது. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்பது இஸ்லாத்தின் ஆணிவேர். யா அல்லாஹ், எனது சக்தி, அறிவு, செல்வம், உறவுகள் என எதுவுமே முழுமையானதல்ல. உண்மையான உதவியும் சக்தியும் உன்னிடமிருந்து மட்டுமே வருகிறது என்று நாம் இங்கே பிரகடனம் செய்கிறோம். ரமலான் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் மாதம். நோன்பாளியின் துஆ மறுக்கப்படுவதில்லை. இந்த மாதத்தில் கடன் தொல்லையில் இருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக கவலைப்படுவோர், வாழ்வாதாரத்தில் கஷ்டப்படுவோர், நாம் அனைவரும் இந்த வசனத்தை மனதில் வைத்து முழு நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் கேட்போம். யா அல்லாஹ், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு உங்கள் தேவைகளை கேளுங்கள். வறுமையை நீக்கி செல்வத்தை தருபவன் அவன். கஷ்டங்களை நீக்கி நிம்மதியை தருபவன் அவன். இந்த சூரா அல்லாஹ்விடம் எப்படி கேட்க வேண்டும் என்ற அழகிய முறையையும் நமக்கு கற்றுத் தருகிறது. முதலில் அவனை புகழ்ந்து பின் நமது அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டு அதன் பிறகு தேவைகளை கேட்க வேண்டும். இந்த சூராவின் கடைசி பகுதி நமக்கு வழங்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. அது நம்மை நேர்வழியில் நிலைத்திருக்கச் செய்யும் ஒரு கேடயம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல, நெறி தவறியோர் வழியுமல்ல. இதுதான் ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துஆக்களிலேயே மிக முக்கியமான துஆ. ஏனென்றால் ஒருவருக்கு நேர்வழி கிடைத்துவிட்டால் அவருக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி கிடைத்துவிட்டது. ரமலானில் ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டாலும் நமது மன இச்சை நம்மை வழிகெடுக்க முயற்சிக்கும். இந்தச் சூழலில் வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பு தேடுவது மிக மிக அவசியம். நாம் தினமும் குறைந்தபட்சம் 17 முறை கடமையான தொழுகைகளில் இந்த துஆவை கேட்கிறோம். இதன் மூலம் யா அல்லாஹ், இஸ்லாம் என்ற இந்த நேர்வழியில் என்னை மரணிக்கும் வரை நிலைத்திருக்கச் செய். தெரிந்து கொண்டே தவறு செய்து உன் கோபத்திற்கு ஆளானவர்களாகவோ அல்லது சரியான அறிவில்லாமல் வழிதவறிப் போனவர்களாகவோ எங்களை ஆக்கிவிடாதே என்று பாதுகாப்பு தேடுகிறோம். இந்த துஆவை அர்த்தம் உணர்ந்து ரமலானில் கேட்கும்போது அல்லாஹ் நம்மை ஆண்டு முழுவதும் நேர்வழியில் நிலைக்கச் செய்வான். இறுதியாக நாம் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போமாக. யா அல்லாஹ், எங்கள் இரட்சகனே, இந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் ஓதும் சூரா பாத்திஹாவை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. அதன் பரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் நோய்களை குணப்படுத்துவாயாக. எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிம்மதியால் நிரப்புவாயாக. எங்கள் வாழ்வாதாரத்தில் பரக்கச் செய்வாயாக. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை நீ அருள் புரிந்த நபிமார்கள் சென்ற நேர்வழியில் இறுதி வரை நிலைத்திருக்கச் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.